எத்தனை சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கோபம் வரட்டும், வருத்தம் வரட்டும், வேதனை வரட்டும், படபடப்பு வரட்டும், ஒரு நம்பிக்கை துரோகம் இருக்கட்டும், ஒரு பய உணர்வு இருக்கட்டும், ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 100% இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க. அதாவது நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்கிற கேள்விகள் என்ன தெரியுங்களா? சார், இந்த கோவம் தான் சார் என் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கெடுத்துருச்சு சார். இந்த கோவம் மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் இன்றைக்கி என் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். இந்த கோவத்தினால என்னோட சந்தோஷம், என்னோட நிம்மதி, என்னோட பொருளாதாரம், என்னோட உறவு முறை எல்லாமே செதஞ்சிருச்சு சார். ஸோ இந்த கோவத்தினால தான் என் வாழ்க்கையே இன்றைக்கி ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த கோவத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யார், இதுக்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கர் டெக்னிக், அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோவத்தை பற்றி ஒரு புரிதல் தன்மை இருந்தால் போதும், பயிற்சியெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு புரிதல் தன்மை மட்டும் உங்கள் மனசுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 100% உங்கள் தேவைகள் தட்டி தூக்கலாம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, பொருளாதாரத்தில், உறவு முறையில், உங்கள் வேலையில், தொழிலில் சூப்பராக இருக்கும். சிறப்பாக செயல்படுத்துங்க. இதை செயல்படுத்தல ஏதாவது சந்தேகங்கள் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கேள்விகள்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9342197811 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். நலமாக பேசலாம், சொல்யூஷன் நோக்கி சிறப்பாக போகலாங்க. அற்புதமாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. இந்த கோபம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்க, இந்த ஆங்கர், அதை விட்டு ஓடவும் முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா உயிர்னு ஒன்று இருந்தால், நமக்கு மூச்சு காத்திருந்து உயிர்னு ஒன்று இருந்தால் அந்த கோபத்தை விட்டு ஓடவும் முடியாது, அடக்கவும் முடியாது. புரியுதுங்களா? அடக்கணும்னு வச்சிங்களேன், இன்னும் வச்சு செய்யும். இந்த பலவிதமான நோய்கள்லாம் சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்க, கேன்சரு, டயபெட்டிக்ஸு, ஸ்ட்ரோக்கு, கிட்னி ஃபெயிலியரு, எய்ட்ஸு, இப்படி பலவிதமான நோய்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த நோய்களை விட மிகப்பெரிய கொடுமையான நோய் அப்படின்னா நம்ம உடலுக்கு கோபம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, 100% உண்மை. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை புரியும். இந்த கோபத்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் தெரியுங்களா? அதனோட ஃப்ரெண்ட்ஸு வருத்தம், வேதனை, துக்கம், மன உளைச்சல், மன அழுத்தம், மனச்சோர்வு, கவலை, இதெல்லாம் அதனோட ஃப்ரெண்ட்ஸு. சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் அதனோட ஃப்ரெண்ட்ஸு. இதனோட எண்டு கார்டு என்ன தெரியுங்களா? அடுத்த பரிமாணம் தான் பயம், ஃபியர். ஸோ கோவத்தோட ஃப்ரெண்ட்ஸில் என்னன்னு சொல்லிட்டேன், அதோட எண்டு கார்டு தான் பயம். ஸோ இந்த பயம் இருந்தாலும் கோவத்தை ட்ரிகர் பண்ணும். வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, எது இருந்தாலும் கோவத்தோட எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டு, எல்லாமே கோவத்தோட கனெக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கங்க. சரி சார், இது எப்படி சார் சொல்யூஷன்? ஏன்னா நான் சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கர் டெக்னிக், இதை ஒரு புரிதல் தன்மை தாங்க. ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், கோவத்தை அடக்கலாம், கோவத்தை ஜெயிக்கலாம், கோவத்தை அடக்குவது எப்படின்னு யாராவது கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பல ஆயிரங்களை செலவு பண்ணாதீங்க, பிரயோஜனமே கிடையாது. மனுஷன் அப்படின்னா உயிர் இருந்ததுன்னா மனசுக்குள்ள கோவங்கிறது இருக்கும். வருத்தம், வேதனை, துக்கம், மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ப்ளஸ் பய உணர்வு 100% இருக்கும். நாணிகளுக்கும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால் நாணிகளுக்கெல்லாம் கோபம் வராது, அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாருக்குமே இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது தான் நமக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியுது. அதை மட்டும் இந்த வீடியோவில் சிறப்பாக தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் தேவைகள் 100% நடந்தே தீரும். இந்த கோபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, இந்த கோபம் அதனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னேங்க. இதுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரு சூப்பரான பேர் இருக்குது, எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வுகள், இந்த எமோஷன்ஸ் நம்ம உடம்புல இயற்கையானது. உயிர் இருந்தால் இது இயற்கையாக இருக்குங்க, உயிர் இல்லைன்னா தான் இது இருக்காது. இதை ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கோபத்தை என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அதனால் உயிர் அப்படின்னு இருந்தால் கோபம், வருத்தம், வேதனை, துக்கம், பய உணர்வு 100% இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எமோஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் சூப்பராக பேர் வச்சுருக்காங்க. எமோஷன்ஸ்னு என்னங்க? ஆல் இன் மோஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நகரக்கூடியது, மாறக்கூடியது அப்படின்னு தான் எமோஷனுங்கிறதோட பேர். அப்படின்னா என்னங்க? இந்த கோபமாகட்டும், வருத்தமாகட்டும், வேதனையாகட்டும், துக்கமாகட்டும், ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், பய உணர்வாகட்டும், வாழ்க்கையில் மாறக்கூடியது, நிலையாக அது அப்படியே நம்ம லைஃப்பில் இருக்காது அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் எமோஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உணர்வுகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ வரும். அதே நிலைமையில் 365 நாளுமே நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கொஞ்சம் பொருத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை புரியும். போன வருஷம் இந்த நேரத்தில் கோபத்தில் இருந்தீங்க, போன வருஷம் இந்த நேரம் வருத்தத்திலேயோ வேதனையிலையோ துக்கத்திலே இருந்தீங்க, இருக்கவே மாட்டீங்க.
ஸோ இதெல்லாம் ஒரு மாறக்கூடியதுங்கிறத பேசிக்காக புரிஞ்சுக்கிங்க. ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு சூப்பராக புரியும். எதனால் கோவம் வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சார் என் கணவர் நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை சார். சார் என் மனைவி கொஞ்சம் கூட என்னை மதிக்கிறதே இல்லை சார். கோவம் வருதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சார் என் பையன் என் பொண்ணு நான் சொல்கிற மாதிரி படிக்கிறதே இல்லை சார். நானும் நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்கேன் சார். நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்குறதே இல்லை சார். அது படிப்பு விஷயமா இருக்கலாம், காதல் விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், திருமண விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். கோவம் வருதா? சார் என் மாமியார் ரொம்ப மோசம் சார். கோவம் வருதுங்களா? சார் மருமக கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கறது இல்லை சார். கோவம் வருதா? வருத்தம் வருதா? வேதனை வருதா? பயம் இருக்கா? சார் என் தொழிலில் லாபமே வரமாட்டேங்குது சார். சார் எனக்கு வர வேண்டிய பணம் வரவே இல்லை சார். கோவம் வருதா? வருத்தம் இருக்கா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? சார் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க சார். கூடவே இருந்தாங்க சார். என்னோட பார்ட்னர் சார் வச்சு செஞ்சுட்டாங்க சார். கோவம் வருதா? சார் இந்த திருமணம் நடக்கவே இல்லை சார். ஒரு வருத்தம் இருக்கா? வேதனை இருக்கா? பய உணர்வு இருக்கா? சார் நான் லவ் பண்ணேன் சார். அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் என்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான். ஃபோனை பிளாக் பண்ணிட்டான். கோவம் வருதா? வருத்தம் வருதா? பய உணர்வு இருக்கா? இந்த மாதிரி காரணத்தை நான் லைஃப் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இத்தனை விதமான காரணங்களுக்கு நமக்கு கோபம் வருது. இந்த கோபம் வரத்துக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏன் கோபம் வருது எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா? நான் சொன்னேன் இல்லைங்க, பலவிதமான காரணங்கள் நான் சொன்னேன் நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை. என் பையன் இப்படி படிக்கணும், என் கணவர் இப்படியெல்லாம் இருக்கணும், என் மனைவி இதெல்லாம் கேட்கணும், என் மாமியார் இப்படியெல்லாம் இருக்கணும், என் தொழில் இப்படி லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். நான் நினச்ச மாதிரி அங்கே நடக்கலை. கரெக்டாக? இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை, எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும், எனக்கு இவ்வளோ லாபம் வரணும், நான் இந்த கார் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோபம் எதனால் வருதுன்னு சொன்னீங்கன்னா, நான் நினச்ச மாதிரி நடக்கலை ஒரு ரீசன், இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அல்லது எதிர்காலத்தை பற்றிய இழப்பு. என் பையன் இப்படி ஆயிட்டா, என் பொண்டாட்டி இப்படி ஆயிட்டா, எனக்கு கொடுத்த பணம் வரலைன்னா, கொடுத்த பணம் நம்மளை ஏமாற்றிட்டா, கொடுத்த நகை வரலைன்னா அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, அந்த இழப்பு நான் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா அப்படிங்கிறது தான் கோபம்ங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது எப்போ நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போவே உங்கள் ஆள் மனசில் பய உணர்வுங்கிறது வந்துடும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பய உணர்வு மட்டுமா வந்துடும்? அது எல்லா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துடும். அதை நினைக்கும் போதெல்லாம் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மன உளைச்சல் 100% இருந்தே தீரும். இப்போ புரியுதுங்களா? அப்போது ஒரு கன்க்ளூஷன் பாட்டுக்கு வந்துட்டோம். ஒரு பேசிக்காக ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கோபம் அப்படிங்கிறது வரத்துக்கு முக்கியமான காரணம், அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் எதிர்காலத்தை பற்றிய இழப்பு, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, இல்லை நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படிங்கிறத உங்கள் ஆள் மனசில் எப்போ அதிகமாக பதிவு செய்கிறீங்களோ அப்போது அதே சூழ்நிலைகள் நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கும். வருத்தங்கள் வரும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும், படபடப்பு வரும், பய உணர்வு வரும். நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. காரணம், என்னோட ஆள் மனசில் எதிர்காலத்தில் இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, இழந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்போ நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போது இந்த கோபம், வருத்தம், வேதனை, துக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்மீகத்தில் இது ஒரு சூப்பரான தலைப்பு சொல்லுவாங்க, நிகழ்காலத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்காலத்தில் நீங்கள் இல்லை, ஏன்னா எதிர்காலத்தில் இப்படி நடந்தா அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் எதிர்காலத்தில் இப்படி நடந்தால் நான் நினச்ச மாதிரி இப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, துக்கப்படுறீங்களோ உங்கள் ஆள் மனசில் கோபங்கள் இருக்கும், பய உணர்வு இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. அப்போ நான் நிகழ்காலத்தில் இல்லை, ப்ரெசண்ட்டில் நான் இல்லை அப்படிங்கிறது உங்கள் ஆள் மனசுக்கு எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். எப்படி சார் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறது? எனக்கு தான் கன்க்ளூஷன் பார்ட். எல்லாமே தெரியுது சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு 100% தெரியுது சார். நான் எப்படி சார் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இதுதான் வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ட். இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். ஒரு 3 உதாரணம் சொல்கிறேன். இதே மாதிரி எத்தனை சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கோபம் வரட்டும், வருத்தம் வரட்டும், வேதனை வரட்டும், படபடப்பு வரட்டும், ஒரு நம்பிக்கை துரோகம் இருக்கட்டும், ஒரு பய உணர்வு இருக்கட்டும், ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 100% இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். எப்போ அந்த கோபம் வரும்போதெல்லாம் இதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ, உங்கள் தேவைகளை உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ 100% உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? இந்த கோபம் வந்துருச்சு, வருத்தம் வந்துருச்சு, வேதனை வச்சுன்னா அதை அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகிறது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக, நிறைய பேர் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அதே சூழ்நிலைகள் அதை விட 100 மடங்கு அதிகம் நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த ஜென்மத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது. அதே அந்த கோபம் வரும்போது இதெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, இதெல்லாம் நடந்துருமோன்னு நம்ம பயப்படுறோம் அப்படின்னு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் தேவைகள், உங்கள் சூழ்நிலைகளுக்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா
100% ரிசல்ட் 7 நாளில் உங்களுக்கு வந்துடும். அட்லீஸ்ட் 7 நாளில் ஒரு புரிதல் தன்மைக்கு வந்துடுறீங்க. 8வது நாள்லேருந்து அதுக்கு என்ன செய்யணுங்கிறத உங்கள் மனசு இன்ட்யூஷன் மூலமாக சொல்லியே தீரும். 100% செயல்படுத்துங்க. இப்போ ஒரு 3 உதாரணம் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு உதாரணம், என் பையன் இல்லை என் பொண்ணு, சார் படிப்பு விஷயத்தில் நான் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுக்குறேன் சார், கஷ்டப்பட்டு நான் பணம் கட்டுறேன் சார், நான் நினச்ச மாதிரி படிக்கல. எல்லாருக்குமே இருக்கிற கேள்விகள் தான். அதே மாதிரி காதல் விஷயம் சார், அதே மாதிரி பண விஷயம் சார், எது வேணா இருக்கலாம். உங்கள் பையன் பொண்ணு இல்லை மாமனார் மாமியார் எது வேணா வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போது உங்கள் மனசில் அதையே நினச்சிட்டே இருந்து வச்சிங்க, என் பையன் படிக்கல, நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை இன்புட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலை அங்கே நடக்கும். அவன் படிக்க மாட்டான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட நீங்கள் எழுததான் இருக்கலாம். ஐயோ என்னால் எழுத முடியலையே, நான் பாஸ் ஆகிடுவேனா, ஃபெயில் ஆகிடுவேனா, மார்க் கிடைக்குமா, இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலைகள் தான் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு என்ன தேவைகள்? பாசிட்டிவாக அந்த கோபங்கிறது வரும். மனுஷன்னா உயிர் இருந்தால் வரும்னு நான் சொல்லிட்டேன். கோபம் வரும், வருத்தம் வரும், வேதனை வரும், துக்கம் வரும், பய உணர்வுங்கிறது இருக்கும். அது இருந்ததுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி கிளியர் பண்ணலான்னா, நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கோபத்தையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? இறைவன் அருளால் என் பையன் இல்லை என் பொண்ணு படிப்பு விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அதே 2வது அஃபர்மேஷன், என் பையன் என் பொண்ணு ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்த தான் இறைவன் இந்த சூழ்நிலையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்றா உங்கள் பையன் சூப்பராக படிப்பான், உங்கள் பொண்ணு சூப்பராக படிக்கும். காதல் விஷயம்னாலும் அதுக்கு என்ன தேவையோ இந்த இறைவன் கரெக்டாக கொடுப்பாரு. உங்கள் எக்ஸாம் விஷயம்னாலும் சூப்பரான ரிசல்ட் வரும். இல்லையா, அவன் படிக்கலையா, ஏன்னா 100 பேரும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை விட மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு வந்தே தீரும். டெண்டுல்கர் படிச்சிருக்கிறாரா? அவர் சம்பாதிச்சதை விட நம்ம ஒன்றும் அதிகம் சம்பாதிக்கலை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் அது என்ன ஸ்கோப்பு, உங்களுக்கு என்ன படிப்பு இல்லைன்னா 100% கொடுத்துரும். இந்த நான் அஃபர்மேஷனை செஞ்சீங்கன்னா 100% படிப்பில் மார்க் வந்துடும். இல்லையா, அதை விட சிறப்பான லைஃப். ஏன்னா எல்லாரும் ஒரு தப்பாக நினச்சிக்கிறீங்க, படித்தவன் தான் அறிவாளி, படிக்காதவன்லாம் முட்டால் நினச்சிருக்கீங்க. அப்படி கிடையாது. படிக்காதவனும் ஜெயிப்பான், படித்தவனும் ஜெயிப்பான். படித்தவனும் தோல்வி, படிக்காதவனுக்கும் தோல்வி வரும். ஆனால் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இல்லாமல் உங்கள் தேவைகளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை அவனுக்கு என்ன கோல், அவனுக்கு என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அதை உங்களுக்கு காட்டும். அதில் அவன் தாங்க நம்பர் 1 இருப்பான். நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, லாபம் எப்படி வரணும், என்ன பலவிதமான குழப்பம் அப்படி இப்படின்ட்டு இருந்தால் எதையுமே கவலைப்படாது. கோபம் வரும், டென்ஷன் ஆகும், வருத்தம் வரும், வேதனை வரும், பய உணர்வு இருக்கும். அதெல்லாம் தூக்கிட்டு உங்கள் தேவைகள் என்னங்கிறத உங்கள் ஆள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி ஒரு அற்புதமான தொழில் அல்லது அற்புதமான வேலை, நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது எனக்கு பிடிச்ச கடவுள் சூப்பராக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, நான் சிறப்பாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வரும்போதெல்லாம், வருத்தம் வரும்போதெல்லாம், பய உணர்வு வரும்போதெல்லாம் இதை உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 100% உங்கள் வேலையில், தொழிலில் அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஒன்றா அதே பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா புது பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும், புது ஆட்கள் உங்களை நோக்கி வருவாங்க, ஆர்டர்ஸ் வரும். உடனே நீங்கள் அந்த பொருளாதாரத்திலேருந்து தட்டி தூக்கலாம். இது நடந்தே தீரும். இது என்னோட அனுபவம். 3வது விஷயம், ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்து போச்சு. கூடவே இருப்பாங்க, பார்ட்னராக இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், கூடவே இருப்பாங்க, வச்சு செஞ்சுடுவாங்க, கழுத்தறுத்துருவாங்க. நடந்திருக்கா? அந்த மாதிரி சூழ்நிலையில் அது உங்களால் மறக்கவே முடியாது. அந்த சிந்தனைகள், அந்த வருத்தங்கள், அந்த வேதனைகள், அந்த துக்கங்கள், அந்த பய உணர்வுகள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி நிகழ்வுகள் உங்கள் மனசில் வந்ததுன்னா நான் சொல்கிற இந்த கேள்வி தியானத்தை செய்யுங்க. இறைவனர்களால் அவங்க பேரை சொல்லுங்கள். பேரை சொல்லி அவர்கள் விஷயத்தில் எது நடந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த விஷயத்தை இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த மனிதரோட எண்ணங்கள், அந்த மனிதரோட டார்ச்சர், அந்த மனிதரோட நம்பிக்கை துரோகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி போயிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பொருளாதாரம், உங்கள் வாழ்க்கைக்கு என்ன உறவு முறை, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன சந்தோஷம், உங்கள் வாழ்க்கைக்கு என்ன நிம்மதி 100% கிடைத்தே தீரும். ஸோ இந்த ஒரு வீடியோ போதுங்க. இந்த கோபம், வருத்தம், வேதனை, துக்கம், பயம் இதெல்லாம் இயற்கையாகவே எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது, அடக்க முடியாது. ஆனால் இதை ஹேண்டில் பண்ணலாம். இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. ஒரு புரிதல் தன்மை கொண்டு வந்துட்டு உங்கள் தேவைகளை நான் சொல்கிற மாதிரி அஃபர்மேஷன் சொன்ன மாதிரி நீங்கள் 100% ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா
உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, பொருளாதாரத்தில் சூப்பராக இருப்பீங்க. 100% நடந்தே தீரும். செயல்படுத்துங்க. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.